ஹரே கிருஷ்ணா. வணக்கம். தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. இந்த யங் ஏஜ்லேயே நீங்கள் பெரிய பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு பகவான் சேவை ஒன்று தான் முக்கியம்னு சொல்லிட்டு துறவரம் மேற்கொண்டிருக்கீங்க. கலியுகத்தில் இது எப்படி சாத்தியமாச்சு? உங்களுடைய கேள்வி ரொம்ப விசித்திரமான கேள்விதான். இளம் வயதிலேயே பெரிய வேலையை விட்டு பகவானுடைய சேவைக்கு துறவரம் பூண்டு அமர்ந்திருக்கின்றீர்கள். இது எப்படி சாத்தியம்? இந்த கலியுகத்தில் சாத்தியமா? இதுதான் உங்கள் கேள்வி. எல்லாருக்கும் சாத்தியம். ஏன்னா கிருஷ்ணர் மறுபடியும் பகவத்கீதை என்ன சொல்றார் அப்படின்னா, பகவானை அடைவதற்கு எந்த விதமான குறைபாடும் தேவையில்லை. நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நான் ஏழை பணக்காரன், நான் இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை, நான் இந்த மதம் அந்த மதம், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இல்லை. ஆண் பெண் எதுவுமே நமக்கு கடவுளை அடைவதற்கான பாதையில் தடையாக இருக்க போவதே இல்லை. கடவுளை அடைவதற்கான பாதையில் தடையாக இருப்பது நமது மனது மட்டும்தான். நமது மனது தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னும் அதிகமாக ஆனந்தமாக இருக்கலாமே, அதிகமாக என்ஜாய் பண்ணலாமே, அதிகமான விஷயங்கள் நம்ம திருப்தி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டே இருக்கும். நீ கேட்ட கேள்விக்கான முக்கியமான பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாருமே ஒரு காலத்தில் ஆன்மீக பாதைக்கு வந்துதான் ஆகணும். அந்த ஆன்மீக பாதையில் மக்கள் வருவதற்கான ஒரு நான் சொல்லுவேன்னா, இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், எவ்ரிபடி இஸ் அ ஸ்பிரிச்சுவலிஸ்ட் டு வேரியிங் டிகிரிஸ்ன்னு சொல்லுவேன் நான். வேரியிங் டிகிரிஸ்னா என்ன? ஒவ்வொரு மனிதரும் ஆன்மீக பாதையில் தான் இருக்கார். ஆனால் அது 1% இருக்கலாம் சில பேர், ஒரு 99% இருக்கலாம் சில பேர். இந்த வருஷம் 1% இருப்பார், அடுத்த வருஷம் 1.5% இருக்கலாம். இந்த வருஷம் 0.1% இருக்கலாம், அடுத்த வருஷம் 0.2% இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதரும் ஆன்மீக பாதையில் நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சில நபர்கள் என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையே முடிந்துவிடும், சரியான ஆன்மீக பாதைக்குள்ள வராமலேயே வாழ்க்கை முடிந்துவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில் எப்படி புரிந்து கொள்றேன்னா, என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம், இது எந்த பிறவியில் செய்த பாக்கியமோ என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான பகவானை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஏதுவாக இருக்கக்கூடிய பகவத்கீதை உண்மை உருவில்னு ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகம் கிடைத்தது. வாழ்க்கைனா என்றது புரிந்தது, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்ன்ற ஒரு நெறியும் புரிந்தது, ஆசானை பார்க்கக்கூடிய குருவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லாம் வாழ்க்கை பெரிய பதவியை விட்டு பகவானை பற்றிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போமே அப்படின்னு சொல்லி என்னுடைய குருவினுடைய ஆணையின் கீழ் இதை செய்து கொண்டிருக்கோம். அப்ப இது எப்படி சாத்தியம்? குருவினுடைய பாக்கியம், பகவானுடைய பாக்கியம், குரு பரம்பரையுடைய பாக்கியம், இதுதான் பாக்கியம். அப்ப எனக்கெல்லாம் இந்த பாக்கியம் இல்லையா, நான் ஆக முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்கு, எல்லாராலையும் முடியும். ஏன் எனக்கு மட்டும் பெரிய வேலை? நானும் உங்களைப் போல வாழ்ந்த ஒரு சராசரி மனிதன் தான். குடும்பமாக இருந்து, குடும்பத்தில் போல வாழ்ந்து, எல்லா விதமான விஷயங்களையும் ஆசைகளையும் ஆசைப்பட்டு எல்லாம் இருந்து நம்ம மனிதர் தான். நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், இந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு எந்த விதமான இன்பத்தையும் கொடுப்பதில்லையே என்ற இயக்கத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். நீங்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கீங்க. இது இன்பத்தை தருகிறதா துன்பத்தை தருகிறதான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நாம தான் புரிந்து கொள்ளணும், எவ்வளவு சீக்கிரமாக. நாம அடிக்கடி நான் உதாரணம் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் ஃபேனை போல. வீட்டில் ஃபேனை ஓட்டி கொண்டிருக்கின்றோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபேனை ஆஃப் செய்யணும். எப்படி ஆஃப் செய்வது? 2 வழிமுறைகள் இருக்கு ஆஃப் செய்வதற்கு. ஒன்று என்ன, சுவிட்சை ஆஃப் செய்தோம் அப்படின்னா ஃபேன் ஆஃப் ஆகும். இரண்டாவது என்ன, ஃபேனை உடனே நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டுறது? ஃபேன் ஓடி கொடுக்குற ஃபேனை கையை விட்டு அல்லது ஏதாவது பொருளை உள்ள வச்சு ஃபேனை ஆஃப் பண்ணணும். அது என்ன பண்ணும், அந்த ஃபேனினுடைய அனைத்து விதமான அந்த சிறகுகளையும் உடைத்து ஃபேன் நிற்கும். அது நிற்க கூட கூடாது, ஏன்னா மோட்டர் ஓடிக்கொண்டே இருக்குமே, ஃபேன் நிற்காது. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபேன் 5வது ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அது நிற்கிறதுக்கு ஒரு 50 செகண்ட் ஆகலாம். அது 4வது ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்கு, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் என்ன பண்ண முடியும், அது 40 செகண்டில் நிற்கலாம். அது 3 ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்கு, அப்போ 30 செகண்டில் நிற்கலாம். ஒரு ஸ்பீடில் ஓடக்கூடிய ஃபேன் என்னாகும், 10 செகண்டில் நிற்கும். அப்போ நமது வாழ்க்கையில் நாமும் பக்தி தொண்டில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நாம் முதல்ல என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வாழ்க்கைன்னு ஓடக்கூடிய அந்த ஃபேனுடைய ஸ்பீடை குறைக்கணும். அது எப்படி குறைக்கிறது? அது என்ன அர்த்தம்னா, பௌதிக வாழ்க்கையினுடைய தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வரணும். அப்போதான் ஆன்மீக வாழ்க்கையை கொண்டு வர முடியும். இதில் ஆச்சாரியர்கள் எல்லாம் உதாரணம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் ஒரே வாழ்க்கைன்றது ஒரு கிளாஸ் தான். அந்த கிளாஸில் எதையாவது நிரப்பி வைக்கணும். கிளாஸ் சும்மா இருக்காது, ஏன்னா மனசு சும்மா இருக்காது இல்லையா, எதாவது நிரப்பி தான் வைக்கணும். நீங்கள் என்ன நிரப்ப போகிறீங்க? தண்ணீர் நிரப்ப போகிறீங்களா,
ஆயில் நிரப்ப போறீங்களா, பால் நிரப்ப போறீங்களா, அல்ல ஸ்வீட் நிரப்ப போறீங்களா, அது உங்களுடைய கையில் இருக்கு. நான் வந்து தண்ணீரை நிரப்பியாச்சு, இப்போ நான் வந்து பாலை நிரப்பணும். நம்முடைய வாழ்க்கையில கிளாஸ்ல வந்து முழுமையா இருக்கு தண்ணீர். நீங்க மேலேயே பாலை ஊற்றிக்கொண்டே வாங்கலாம், என்ன ஆகும்? பால் அங்கே நிற்கவே நிற்காது, அப்படியே வெளியில ஓடிக்கொண்டே இருக்கும், வெளியில வந்து கொண்டே இருக்கும். இதுதான் நமது வாழ்க்கையும். வாழ்க்கையில 100க்கு 100% பௌதிகமா வாழ்ந்து கொண்டிருக்கும். எல்லாமே எனக்கு வந்து என்ஜாய் பண்றதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு சொல்லி தீவிரமா வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில என்றைக்கோ கொஞ்சம் அங்கங்க ஆன்மீகம். எப்படி ஆன்மீகம்னா என்ன? கோயிலுக்கு செல்வது, ஒரு பகவானை கைகூப்பி வணங்குவது. ஆனால் வாழ்க்கை அப்படித்தான் போய் கொண்டிருக்கு. வாழ்க்கையே மாற்றப் போவதே இல்லை அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கும். இதற்கு உதாரணம் என்ன? அந்த கிளாஸ்ல ஃபுல்லாக இருக்கக்கூடிய தண்ணீரில் பாலை ஊற்றுவதற்கு சமம். இப்போ தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தோம் அப்படின்னா என்னாகும்? பால் அங்கே என்னாகும்? பாலும் தண்ணீரும் கலந்து அந்த கிளாஸில் வர ஆரம்பிக்கும். ஆனால் பாலுடைய தாக்கம் கொஞ்சமாக தண்ணீரில் தெரியும். அதுதான் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? நமது வாழ்க்கையிலையும் ஆன்மீக பாதையில் செல்வதற்கான ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பௌதிகத்தை குறைத்து ஆன்மீகத்தை அதிகப்படுத்தணும். அப்படி செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்னா, கடைசி காலத்தில் புரிய வரும், ஆமாம் வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமே, நாம் என்ன அடைஞ்சோம், எவ்வளோ சொத்து சேர்த்தோம், இந்த குடும்பத்திற்காக உழைத்தோம், குடும்பமே இன்னைக்கு நம்ம கூட இல்லை, எல்லாமே செய்தோம், ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு எண்ணம் கடைசி காலத்தில் எல்லாருக்கும் வரும். அப்போ வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றதை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஆன்மீக பாதையில் கொஞ்சமாக இந்த பெரிய அந்த கப்பலை திருப்ப வேண்டும். அது திருப்புவதென்று ரொம்ப எளிமைதான். ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய மனசை நம்ம முதல்ல ஒருங்கிணைப்படுத்தணும். அந்த மனசை ஒருங்கிணைப்படுத்துவதற்கு சத்சங்கம் தேவை. அதுதான் முக்கியம். நீ கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, நல்ல நண்பர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அந்த வாழ்க்கையில் யார் நண்பராக இருக்கணும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ யார் நம்ம நண்பராக இருப்பாங்க? எல்லாம் குடிப்பவர்கள் தான் நண்பராக இருப்பாங்க. எனக்கு புகைப்பிடிக்கும் நல்லா இருக்குது. அப்போ என்ன இருப்பாங்க? என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் புகைப்பிடிப்பவன் தான் நண்பனாக இருப்பான். எனக்கு சினிமா போவதற்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சினிமா போகிறவனா இருப்பான். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கு விருப்பமாக இருக்குது. அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பார்க்கறவனா இருப்பான். எனக்கு ஆன்மீகத்தை பற்றிய சிந்தனை இருக்குது. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வாழ்க்கையில் எது வேண்டுமோ அதுதான் நண்பர்களும் அமைய போகிறாங்க. அந்த நண்பர்கள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தான் ஆராய்ச்சி செய்யணும். நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். சிறு வயதிலேயே எனக்கு அந்த இன்பம் கிடைக்கவில்லை. நானும் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் போயிருக்கோம், சினிமாவிற்கும் போயிருக்கோம், கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டிருக்கோம். ஆனாலும் இன்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், பூரணமாக பகவானுடைய கருணையினால் நிரந்தரமான இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு ஆசிரமத்தில் திவ்யமான விஷயங்களை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ அதற்கு காரணம் நாம் முதல்ல வாழ்க்கை எப்படி வேணும்னு தேர்ந்தெடுக்கணும். அது சிறு வயதாக இருக்கட்டும், பெரு வயதாக இருக்கட்டும். நீங்கள் இளம் வயதுன்னு சொன்னீங்க. நான்லாம் இளம் வயதே கிடையாது. பிரகலாத மகாராஜர் 5 வயதில் போதனை செய்கிறார். அவர் கிரண்யகசிபுக்கு 5 வயது. நம்மலாம் 5 வயதில் என்ன பண்ணி கொண்டிருந்தோம்? 5 வயது சிறுவன் இன்னைக்கு கடவுள்னா யாரு, எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத மிகப்பெரிய ஒரு போதகர், மிகப்பெரிய ஒரு அறிவாளி, அவருடைய தந்தை கிரண்யகசிபு, அவனுக்கு ஏற்படுத்தி பாடம் எடுத்துக் கொள்கின்றார் பிரகலாதர் மகாராஜர். அதனால் இளமைன்றதான் எதுவும் இல்லை. இளமை முதுமையெல்லாம் நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது. அதனால நாம் எந்த வயசுலையும் பகவானை காண முடியும். பகவானுடைய பார்ப்பதற்கு நம்ம கண்ணில் வந்து கண் மையிட்டு கொள்ள வேண்டும். என்ன கண் மையிட்டு நம்ம சொல்லியிருக்கேன் இதை பற்றி. இது வந்து பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாங்க, பகவானை எப்படி பார்த்தீர்கள், நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டாங்க பிரம்மதேவர்கிட்ட. கண்டேன் கடவுளை, எப்படி கண்டேன் கடவுள்களை கேட்டாங்க. அதுக்கு சொன்ன விஷயம் என்ன? ஆமாம், நான் வந்து கோலோக விருந்தாவனத்தில் அருமையாக பகவானை பார்த்தேன், அதை கண்மையிட்டு கொண்டேன்னார் அவர். என்ன கண்மைப்பா? எனக்கு அந்த கண்மை எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்க, நாங்கள் வாங்கிக்கிறேன்னார் அவர். என்ன சொன்னார் அவர்? பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பிரேமாஞ்சன, பிரேமான்ற ஒரு அஞ்சனம்னா அந்த கண்மையை இட்டுக்கொள்ள வேணும். ஏன்னா பகவான் மீது ஒரு பிரேமத்தை உருவாக்க வேண்டும். அப்படி கண்மை இட்டுக்கொண்டோம் அப்படின்னா எம் ஷாம ரூபம், ஷாம சுந்தரம், ஷாம சுந்தரம் சொல்லக்கூடிய அற்புதமான திவ்யமான ரூபத்தை நாம் எப்பொழுதும் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும், பகவானை பார்க்க முடியும். அதனால சிறு வயது பெரு வயதுலாம் இல்லை. நாம முதல் நம்ம வாழ்க்கையில் மனதை ஒருங்கிணைப்படுத்தி வாழ்க்கையில் எது தேவை அப்படின்றதை நீங்கள் பூர்ணமாக நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வெற்றி அமையும். ஹரே கிருஷ்ணா.